ஐயா சாமி, கொஞ்சம் தலைய மடியில இருந்து எடுக்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அப்பனே பிள்ளைகளுக்கு இடைஞ்சலா? அப்படியா சொன்ன? அப்படிதான் சொன்ன. நீ புள்ள பிறந்துட்டா பொண்டாட்டி மேல புருஷனுக்கு தான் அன்பு போயிடும், ஆசை போயிடும்னு ஊர் உலகத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க என்னடானா விஷயம் அப்படியே தலைகீழா இருக்கு. புள்ள பிறக்கிறதுக்கு முந்தையே புருஷன் மேல அன்பும் போயிடுச்சு, ஆசையும் போயிடுச்சு. அப்படியா ஐயா? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதையெல்லாம் தனியா வேற போய் கண்டுபிடிப்பாங்களா? முன்னையெல்லாம் நீ எப்படி இருப்ப தெரியுமா? மடியில தலை சாச்சாலே போதும், அப்படியே அன்பா அக்கறையா தலை கோதி விட்டு கண்ணத்துல அதெல்லாம் அப்படியே வச்சு அள்ளி அணைச்சுப்பீங்க. ஆனா இப்போ ஏந்திரி அஞ்சலி ஏந்திரிங்கிற மாதிரி ஏந்திரி செந்தில் ஏந்திரின்னு விரட்டி வர்றதுலயே குறியா இருக்கே. இதுல இருந்தே தெரியலையா? ஆசையும் போச்சு, அக்கறையும் போச்சு, அன்பும் போச்சுன்னு. ஐயோ, இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்பு? ஆமா, கண்டுபிடிப்பு தான். அதுல வித்தியாசம் தெரியறதுனால தானே புலம்ப வேண்டியதா இருக்குது. ஏங்க, ஜென்மம் முழுமைக்குமா சில விஷயங்களை ரிசர்வ் பண்ணி வைக்கலாங்கிற வசதி மட்டும் இருந்தா போதும். முதல்ல நான் எதை ரிசர்வ் பண்ணி வைப்பேன் தெரியுமா? உங்க மேலான காதல, உங்க மேலான ஆசைய, உங்க மேலான அக்கறைய இம்மி அளவும் மாறாம எல்லா நேரத்திலையும் உங்களை பொத்தி வச்சுக்க அத்தனையும் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். அப்படியா? எத்தனை குழந்தைங்க வந்தா என்னங்க, உங்களை ஒதுக்கி வச்சுட்டா வாழ முடியும்? நீங்களே குழந்தையா இருக்கும்போது அப்ப நான் இடைஞ்சலாம் இல்லையா? இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கேள்வி ரொம்ப அவசியமா? அவசியம் இல்லதான். இதான் 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 கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, கொஞ்சம் ஓவர் இடமே போதும். தள்ளுங்க, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் முடியாது. வேணுங்க, நான் உன்னை விடவே மாட்டேன். எல்லாம் தான் எந்த யோசனைக்கும் மரியாதையே இல்லாம போச்சு. கூட்டத்துல நிக்கிற, கூடி கூடி பேசுற, அப்புறம் இங்க வந்து தனியா உட்காந்து யோசிக்கிற. எனக்கு எதுவுமே புரியலையே. புரிய வேண்டாங்க, யாருக்கும் எதுவும் புரிய வேணாம். இவ்ளோ பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அத பத்தி அக்கறை எடுத்துக்கவே ஆள் இல்ல. அப்புறம் நான் மட்டும் யோசிச்சு என்ன ஆயிர போகுது? எதுக்கு இவ்வளவு ஆவேசம்? என் பேச்சு உங்களுக்கு கிண்டலா போயிடுச்சுல? எவ்வளவு சீரியஸான விஷயம் வீட்ல நடந்தாலும் நாங்க இப்படிதான் தியாகி வேஷம் தான் போடுவோன்னு எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறப்ப என்னோட யோசனை, என்னோட புலம்பல் உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதுல்ல? அது நான் அதிசயமே இல்லைங்க. எதுக்கு இவ்வளவு ஆவேசம் தானே கேட்டேன். அதுக்கு பதிலா அமைதியா ஏதாவது சொல்வன் தான் நான் எதிர்பார்த்தேன். இல்லங்க, வந்தவகிட்டையும் பேசிட்டேன், வந்தவகிட்ட பேசினேன்னு இங்க இருக்கவகிட்டையும் பேசிட்டேன். ஓ, வந்தவன் என்ன சொல்றா? ஏமா முறைக்கிற? தம்பி பொண்டாட்டிய மரியாதை இல்லாம அவ இவன்னு பேசுறீங்க. உறுதியே பண்ணிட்டீங்களே. அப்புறம்
அவகிட்ட பேசும்போது அப்படிதான் பேசுறா. அவ இப்படியெல்லாம் பேசுறான்னு கௌரி கிட்ட போய் சொன்னா அவளும் அத காதலியே வாங்கிக்கல. எனக்கு என்னவோ இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுல வேற ஏதோ பிளான் இருக்குமோன்னு தோணுது. நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா காதுல கேளுங்க. பிளானா? ஆமா. எப்படி? எதை வச்சு இதெல்லாம் சொல்ற? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னனே. இன்னொரு தடவை சொல்லேமா. ஓரளவு புரிஞ்சுது, ஆனா முழுசா புரியணும்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கலான்னு அவகிட்ட போய் கேட்டா ஏன் புருஷன்கிட்ட கேளுன்னு தெனாவிட்டா சொல்றா. இவள இப்படியெல்லாம் விட்டு வைக்கிறது சரியில்லைன்னு கௌரி கிட்ட போய் இத பத்தி பேசுனா அமைதியா இருங்க எல்லாம் சரியாகும்னு சமாதானம் பேசுறா. அப்போ என்ன அர்த்தம்? இதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது? அதான் உங்களால என்ன மாதிரியெல்லாம் யோசிக்க முடியல. இவ்ளோ பெரிய பிரச்சனை அமைதியா இருக்கிற விஷயமே இல்ல. அப்போ முன்னாடியே பேசி வச்சு இங்க இருக்கிற மெயின் விஷயத்த திசை திருப்பறதுக்காக ஏதாவது நடக்குதோன்னு எனக்கு சந்தேகம் வருதுங்க. வாய்ப்பு இருக்கு. நைட்டோட நைட்டா பையனை வெளியே அனுப்பி வச்சவங்க தானே இவங்க. இப்பதான் அதையும் இதையும் இணைச்சு பார்க்க முடியுது. இந்த கோணத்துல தான் இனி நாம இந்த விஷயத்தை பார்க்கணும். அப்படி எதுவும் தப்பு இருந்தா கண்டிப்பா பார்க்கணும். அம்மா, ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது எங்களுக்கே வெறுப்பா வருதுமா. வெறுப்பா வருதுல்ல, விட்டுடுங்க. எதுக்காக என்ன தொல்லை பண்றீங்க? மா, நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்றது ஒரு தொல்லையாம்மா? கௌரிய நினைச்சு அவளோட நிலைமைய நினைச்சுதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நீ சொன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா கௌரி கூட நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு தான் இருப்பா. பெரிய புத்திசாலிங்கிற நினைப்புல திமிர்ல பேசாத. சாப்பிட்டுதான் ஆகணும். அவளுடைய குழந்தைக்காக அவ சாப்பிட்டுதான் ஆகணும். அப்பயேமா உன்னோட குழந்தைங்க நாங்க இவ்ளோ கட்டாயப்படுத்தியும் நீ சாப்பிட மாட்டேங்கிற? உண்மையை சொல்றேம்மா, நீ சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. மா ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுமா. சாப்பிடுங்கம்மா. ஒரு வாய் சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடு. சாப்பிடுறேன், நீ சாப்பிடு முதல்ல. சரதா, சரதா. மா இருமா, நான் போய் பார்க்கறேன். நீ சாப்பிடு. நீ இரு, யாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. இந்தாங்க தம்பி, இது உங்களோட ஈபி கார்டு. ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சரிங்க. பரவாயில்லையே, கட்டி கொடுத்த பொண்ணு கலங்கிட்டு இருந்தாலும் நீங்க எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கீங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.